டிஸ்க் கேஷ் விசஸ் ஸ்பார்க் கேஷ் டிஸ்க் ஒன்லி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டேட்டா இன்ஜினியர்ஸ் வந்து இது ரெண்டும் ஒன்று தான் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆக்சுவலாக இது ரெண்டும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பார்க் கேஷ்னா என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு டேட்டா ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் ஏதோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஃபில்டர் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபில்டர் பண்ணி இதை வந்து டேட்டா ஃப்ரேம் 2 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து நான் 2 டிஃப்ரெண்ட்டான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஏதோ ஒரு காலம் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆட் பண்ணி இதை DF3 அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏதோ ஒரு கேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். கேஸ்ட் பண்ணி இதை DF4 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து டிஃப்ரெண்டான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ கடைசியாக இது ரெண்டையுமே இங்கே வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த DF3 நான் பிரிண்ட் பண்ணணும், அந்த மாதிரி DF4 நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஸ்பார்க் வந்து லேசி எவாலுவேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம வந்து எப்போ இதை பிரிண்ட் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த மொத்த எக்ஸிக்யூஷனுமே நடக்கும். ஸோ அது வரை எதுவுமே நடந்திருக்காது. இந்த ஃபில்டரும் நடந்திருக்காது, இந்த காலம் ஆட் பண்ணுறதும் நடந்திருக்காது. அதே மாதிரி இங்கேயுமே எப்போ பிரிண்ட் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த ஃபில்டரும் நடக்கும். இங்கே கேஸ்ட் பண்ணுறோம்ல அந்த கேஸ்ட்டுமே அப்போ தான் நடக்கும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸிக்யூஷன் நடக்கிறப்போ இந்த ஃபில்ட்ரேஷன் ஒரு வாட்டி நடக்கும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸிக்யூஷன் நடக்கிறப்போ இந்த ஃபில்ட்ரேஷன் மறுபடியும் இன்னொரு வாட்டி நடக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு நிறைய கம்ப்யூட் வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ இங்கே தான் வந்து இந்த ஸ்பார்க் கேஷ் அப்படிங்கிற கான்செப்ட் வரும். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்மீடியட் ரிசல்ட்டை நம்ம இந்த ஸ்பார்க் கேஷ் யூஸ் பண்ணி லோக்கலாக டிஸ்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ அப்படி பண்ணுறதுனால இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோவில் மட்டும்தான் இந்த ரிசல்ட் வந்து கால்குலேட் ஆகும். ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் நடக்கும், அந்த ரிசல்ட் இங்கே ஸ்டோர் ஆகிடும். ஸோ செகண்ட் ஃப்ளோவில் இந்த ஃபில்ட்ரேஷனை மறுபடியும் அவாய்ட் பண்ணிட்டு இந்த கேஸ்டிங்கை மட்டும் பண்ணும். ஸோ அதனால நமக்கு நிறைய கம்ப்யூட் வந்து சேவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஸ்பார்க் கேஷ். இதே டிஸ்க் கேஷ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, அது வந்து டேட்டாபிரிக்ஸில் மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதே ஸ்பார்க் கேஷ் பார்த்தீங்கன்னா, ஸ்பார்க் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த எல்லா இடத்துலையும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டிஸ்க் கேஷ் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டேட்டாவை வேற ஏதாவது ஒரு லொக்கேஷன்லேருந்து ரீட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட டேட்டா வந்து S3ல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கேருந்து நான் இதை ரீட் பண்ணி ஏதோ ஒரு கம்ப்யூட்டேஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இது ரீட் ஆகி நமக்கு டேட்டாபிரிக்ஸ்குள்ளே வந்துடும். ஸோ இங்கே வந்து நம்ம இந்த கம்ப்யூட்டேஷனை பண்ணி முடிச்சிருவோம். மறுபடியும் அதே டேட்டா வச்சு நான் வேறு ஏதோ ஒரு கம்ப்யூட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியுமே நான் இங்கேருந்து தான் ரீட் பண்ணணும். ஸோ இப்படி க்ளவுட்லேருந்து திரும்பி திரும்பி ரீட் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து லேட்டன்சி அதிகமாக இருக்கும், இன்னொன்று நம்மளோட IO காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த லேட்டன்சி அப்புறம் இந்த IO காஸ்ட் ரெண்டுத்தையும் கம்மி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து டிஸ்க் கேஷ் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் இந்த டேட்டா வந்து இந்த கிளவுட் லொக்கேஷன்லேருந்து ரீட் பண்ணி இங்கே லோக்கலாக ஒரு டிஸ்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த டேட்டாபிரிக்ஸ்லேயே SSD டிஸ்க் ஒன்று இருக்கும். ஸோ அந்த SSD டிஸ்கில் இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால நம்ம ரிப்பீட்டடாக இங்கே ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதை கம்மி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டேட்டா இன்ஜினியரிங் இன்டர்வியூ ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.